Hi viewers, this is Sai Midi Max channel. Trigonometry exercise 6.2 problem 6. The top of a 15-meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electronic pole and an angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electric pole அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷினோட தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மின்னணு கம்பம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ கம்பம் வந்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு பேஸ் போட்டு அதுக்கு மேல தான் கம்பம் வச்சுப்போம். அதாவது அந்த பேஸ கவர் பண்ணி கம்பத்தோட பேஸ கவர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்கும். இப்ப அதில வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் போல்ல அந்த அ பாட்டம்ல மேக் பண்ற ஆங்கிள் வந்து 60 டிகிரியும் டவரோட ஹைட்லருந்து. அதுக்கப்புறம் டாப்ல மேக் பண்ற ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல்? அப்ப இந்த எலக்ட்ரிக் போலோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த டவர் வந்து டோட்டலா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 15 மீட்டர்ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இது வந்து டவர்ன்னு வச்சுக்குவோம். 15 மீட்டர் ஹைட். ஓகேங்களா? இப்ப இது வந்து பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார் அப்ராக்ஸிமேட்டா இத எடுத்துக்கிறோம். இப்ப எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட் தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்ப இந்த ஹைட்ட வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். டோட்டல் ஹைட்டு 15. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹைட் எலக்ட்ரிக் போலோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15லேருந்து இந்த ஹெச்ச சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 15 மைனஸ் ஹெச். இப்ப இது வந்து நமக்கு இந்த சைடு ஹெச்னா, இந்த பக்கமும் ஹெச். இப்ப இதோட பாட்டம்ல மேக் பண்ற ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 டிகிரி டவரோட ஹைட்ல இருந்து. ஓகேங்களா? 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இதோட டாப் இருக்கு இல்லைங்களா? இந்த எலக்ட்ரிக் போலோட டாப்ல மேக் பண்ற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம நேம் குடுத்துரலாம். ஏ, பி, சி, டி, இ அப்படின்னு கூட நேம் குடுத்துக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு என்ன பிக்யூஆர்எஸ்ன்னு குடுக்கணும்னா கூட நீங்க நேம் குடுத்துக்கோங்க. இப்ப நம்மகிட்ட 2 ஆங்கிள் இருக்கு. இப்ப இந்த பேஸ் வந்து நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதையும் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா, எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த ஏசிடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டான் 60 டிகிரி வரும். டான் 60 டிகிரி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, டான் 60 டிகிரினா ஆப்போசிட். ஓகேங்களா? ஆப்போசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஹைட்டு. டோட்டல் ஹைட்டு 15. அந்த 15 டிவைடட் பை இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸு எக்ஸ். ஓகேங்களா? இப்ப டான் 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, √3 ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல சொல்லியிருப்போம். அப்ப √3 ஈக்குவல் டூ 15/x. அப்ப இது இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணோம்னா, எக்ஸ் √3 ஈக்குவல் டூ 15. இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 15/√3. இந்த 15 எப்படி எழுதிக்கலாம்னா 3 5s ஆர் 15 எழுதலாம். √3 3 எகைன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா √3 இன்டூ √3 இன்டூ 5 டிவைடட் பை √3ன்னு எழுதலாம். ஒரு √3 கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5√3 இதுதான் நம்மளோட எக்ஸ். இப்ப பேஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த பேஸ் வந்து 5√3னா இதுவும் என்னவா தான் இருக்கும் 5√3ஆ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள்னா ஏபிஇ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஏபிஇ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதுல ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டான் 30 டிகிரி. டான் 30 டிகிரி ஆப்போசிட். ஆப்போசிட்ங்கிறப்ப இந்த சைடு மட்டும் தான் வரும். இது வரைக்கும் வரும். ஏலேருந்து இ வரைக்கும். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 மைனஸ் ஹெச். ஓகேங்களா? 15 மைனஸ் ஹெச். அப்ப 15 மைனஸ் ஹெச் டிவைடட் பை 5√3. இப்ப டான் 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√3. அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1/√3 ஈக்குவல் டூ 15 மைனஸ் ஹெச் டிவைடட் பை 5√3. இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5√3 ஈக்குவல் டூ 15 மைனஸ் ஹெச் இன்டூ √3. இப்போ இது திரும்ப உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 15√3 மைனஸ் ஹெச் √3. இங்க என்ன இருக்கும்னா 5√3 இருக்கும். இந்த நெகட்டிவ் ஹெச் √3 இந்த பக்கம் தான் பாசிட்டிவ் ஆயிடும். இந்த 5√3 கோஸ் டு ரைட் ஹேண்ட் சைடுனா நெகட்டிவ் ஆயிடும். அப்ப ஹெச் √3 ஈக்குவல் டு 15√3 மைனஸ் 5√3. √3 வெளியில எடுத்துக்கலாம். 15 மைனஸ் 5. இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டெப்லயே கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. √3 கேன்சல் பண்ணிட்டோம்னா
5 ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 15 மைனஸ் 5, ஹெச் ஈக்குவல் டு 10 மீட்டர். இப்போ ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல் எவ்வளோனா 10 மீட்டர். இந்த ஸ்டெப்லேயே நம்ம √3 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா வியூவர்ஸ், உங்களுக்கு 9th 10th 11th 12th காலேஜ் ஓரியன்டாக எந்த மேக்ஸ் ப்ராப்ளம் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.